வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் மிஸ்ஸஸ் சென்ஸ், ரிட்டன் பை ஜும்பா லக்ரி. ஜும்பா லக்ரி, a British born American novelist and short story writer. லண்டனில் பிறந்திருக்காங்க அண்ட் தென் ஷி மூவ்ட் ஆன் டு அமெரிக்கா. பட் ஹர் பேரண்ட்ஸ் வேர் இந்தியன்ஸ். அவங்களோட அப்பா அம்மா கால்கட்டாவை சேர்ந்தவங்க. ஸோ ஜும்பா லக்ரியோட ஒர்க்ஸ் மோஸ்ட்லி எதை பற்றி இருக்கும் அப்படின்னா அந்த இம்மிக்ரெண்ட்ஸ் அண்ட் கல்கட்டாவை பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் நிறையவே இருக்கும். அவங்க சின்ன வயசில் எழுதின ஸ்டோரிஸ் குட்டி குட்டியாக எழுதியிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனாக மாற்றி இன்டர்பிரேட்டர் ஆஃப் மெலடிஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1999. அதில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் மிஸ்ஸஸ் சென்ஸ். இந்த ஸ்டோரி கலெக்ஷன் இவங்களுக்கு புலிட்சர் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கு. இது இல்லாமல் இவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னா த நேம் ஷேக், த லோலேண்ட், அன்அக்கஸ்டம்டு எர்த். இந்த ஷார்ட் ஸ்டோரியில் மொத்தமே 4 கேரக்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கேரக்டர் எலியட். இவன் ஒரு 11 வயசு பையன். அமெரிக்காவில் ஒரு சிங்கிள் மதருக்கு இருக்கிற ஒரு பையன்தான் எலியட். இவங்களோட அம்மா மதர் ஆஃப் எலியட் ஒரு பிஸி ஒர்க்கிங் உமன். மிஸ்டர் சென் அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவங்களோட ஒய்ஃப் தான் மிஸ்ஸஸ் சென். மிஸ்ஸஸ் சென் கல்கட்டாவை சேர்ந்தவங்க. இவங்க மிஸ்டர் சென்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போது அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறது எலியட் தான். எலியட்டோட அம்மா ஒரு பிஸி ஒர்க்கிங் உமன் அப்படிங்கிறதுனால எலியட் ஸ்கூல் முடித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைம்ஸில் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாததாக இருக்கும். அதனால அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேபி சிட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போது எலியட் பார்த்துக்கிறது யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் சென். அவன் இங்கே மிஸ்ஸஸ் சென் வீட்டுக்கு வர ஆரம்பித்து 1 month தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆபே அப்படிங்கிற ஒரு பொண்ணு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் இவனுக்கு பேபி சிட்டராக இருந்தாங்க. அந்த பொண்ணு ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுனால அவங்க வேலையை விட்டு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் லிண்டன் அப்படிங்கிற ஒரு ஓல்டு லேடி இவனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஓல்டு லேடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் வந்தவொடனே விஷ் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு காஃபி மக் வச்சு குடிச்சிட்டே இருப்பாங்க. அண்ட் கிராஸ்வேர்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவனை அதிகமாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த லேடியை ஏன் வேலையை விட்டு தூக்குனாங்க அப்படின்னா அவங்களோட ட்ராஸில் மோஸ்ட்லி ஆல்கஹால் தான் இருக்கும், காஃபியை விட அதிகமாக. ஸோ இதை தெரிஞ்சவொடனே அவங்க அம்மா நிறுத்திட்டாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே அவங்களோட கார்டு இருக்கிறத பார்த்துட்டு மிஸ்ஸஸ் சென் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் உங்கள் குழந்தைய என் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எலியட்டோட அம்மாவுக்கும் இது ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னோட வீட்டுக்கு எலியட்டோட அம்மாவும் போகிறாங்க. அங்கே போனோடனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறப்பவே ஷூவெல்லாம் கழட்டி வெளியே வச்சிட்றாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிறப்ப வேறு ஒரு ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிறாங்க. இதுவே எலியட்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே மிஸ்ஸஸ் சென் சாரியெல்லாம் கட்டிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு பக்கா இந்தியன் கேர்ள் மாதிரி இருக்காங்க. இவங்க டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்காங்க. ஷூஸ் போட்டுட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு எக்ஸ்போஸ்டான ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கலர், அவங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக சேம் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இந்தியன் கல்ச்சரை பார்க்குறப்போ எலியட்டோட அம்மாவுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிஸ்ஸஸ் சென் டீ அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பட்டர் பிஸ்கட்டும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் எலியட்டோட அம்மா அதை கொஞ்சம் கூட எடுத்துக்கவே இல்லை. அவங்க ரிப்பீட்டடாக எடுத்துக்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்களும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எலியட்டோட அம்மா நிறைய கொஷின் கேட்குறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ட்ரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கப்போ இவங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரியாது. இங்கே அமெரிக்காவில் இருக்கிற கார்ஸ் எதையுமே ட்ரைவ் பண்ண தெரியாது. அப்படிங்கிறப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிற பேபி சிட்டர்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை எனக்கு தெரியாது, அவங்க இங்கே தான் வரணும், எலியட் வந்து இங்கே வர சொல்லுங்கள், ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எலியட்க்கு இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. எலியட் ஒர்க் பண்ணுற பிளேஸ் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 50 miles தாண்டி இருக்குது. டெய்லி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வர்றப்போ சீக்கிரமாக ஆஃப்டர்நூனே வர முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அவங்க பேபி சிட்டர்ஸை தேடிட்டுருக்காங்க. அண்ட் எலியட்டோட அப்பா யார் என்னன்னே இவனுக்கு தெரியாது. கடைசியாக அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 miles தாண்டி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு தெரியும். அண்ட் சுற்றி வர எந்த நெய்பர்ஸுமே இவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவாக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. மிஸ்ஸஸ் சென்
பேபி சிட் பண்ணுறதுலாம் எலியட்டோட மதருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இவங்களுக்கு டிரைவிங் தெரியாதது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மிஸ்டர் சென் அப்போ தான் வந்து சொல்கிறாரு, இவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், என்னோடய ஒய்ஃப் வந்து டிரைவிங் கற்றுட்ருக்காங்க. இப்போது ஆகஸ்ட் இருக்கா, டிசம்பரில் கண்டிப்பாக அவங்க லைசன்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்காது, அவங்க அங்கே வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எலியட்டை பார்த்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒவ்வொரு ஆஃப்டர்நூனும் எலியட்டை மிஸ்ஸஸ் சென்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலி எலியட்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அவனோட அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே லோன்லியாக இருக்கும். ஒரு பீச்சர்ஸ் மாதிரி, பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹவுஸில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அது இப்போ ரொம்ப கோல்டாக இருக்கும். ஆனால் மிஸ்டர் சென்னோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ரேடியேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்போயுமே ஹீட்டாகவே இருக்கும். இது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எலியட் மிஸ்ஸஸ் சென் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவான். அவங்க எப்போயுமே வெளியிலேருந்து பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் வாங்காமல் வீட்டிலே சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. அவங்க காய் நறுக்கிறதெல்லாம் இவன் அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்ருப்பான். அவங்க நைஃப்பில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு வுட்டன் ஒரு பிளாக் மேலே ஏதோ ஷார்ப்பாக ஒரு கர்வ்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க அருவாமனை. அதுதான் அவங்க அதை யூஸ் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கட் பண்ணுறப்போ மட்டும் அந்த பையனை எந்திரிச்சு வர விட மாட்டாங்க. என்ன ஏதாச்சும் தெரியாமல் காலில் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அவனை பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸை மட்டும்தான் எலியட்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா வர்றப்போ மட்டும் அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த அடையாளமும் இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுருவாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப நிறைய சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிறப்போ சுற்றி வர நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே நான் ரொம்ப சத்தமாக கத்தினா யாராச்சும் எனக்கு ஹெல்ப்புக்காச்சும் வருவாங்களா அப்படின்னு எலியட் கேட்குறப்போ, ஹெல்ப்புக்கெல்லாம் வரமாட்டாங்க, கால் பண்ணி எதுக்கு இவ்வளோ சத்தம் வருது, அமைதியாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாலாம் அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு எலியட் சொல்லுவான். அண்ட் மிஸ்ஸஸ் சென் எப்போல்லாம் அவங்களுக்கு லெட்டர் கிடைக்குதோ அப்போல்லாம் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக மாறுவாங்க. எலியட்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னோடய சிஸ்டருக்கு குழந்த பிறந்திருக்கு, என்னோடய ஊரில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்குவாங்க. மிஸ்ஸஸ் சென்க்கு பிடிச்சது இந்த 2 விஷயந்தான். ஒன்று, அந்த லெட்டரெல்லாம் எடுத்து திருப்பி ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம், மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது. ஏன்னா அவங்க கால்கட்டாவில் இருந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் இந்த மாதிரி ஃபிஷ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இங்கே எல்லாமே பேக்டு அப்படிங்கிறதுனால பிடிக்காது. ஸோ அவங்க ஃபிஷ் மார்க்கெட்டில் சொல்லி வச்சுருவாங்க, எப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் வருதோ அப்போல்லாம் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயுமே அதே மாதிரி கால் பண்ணி கேட்டுட்டு அவங்களோட வீட்டுக்காருக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, வர்றப்போ மீனை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிட்டு வந்துடுவார். கொஞ்ச நாள் ஆகுது. இவங்களும் அந்த டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எலியட் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தனியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம். அமெரிக்காவில் ஃபுல்லாக கார்ஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். இவங்க ரொம்ப பயந்துக்கிட்டே நடுங்கிக்கிட்டே தான் வண்டியை வந்து ஓட்டுவாங்க. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க காரில் அப்படி மெதுவாக போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. எலியட் வந்து சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அம்மா ஓட்டுறப்ப எவ்வளோ சர்வசாதாரணமாக கார் ஓட்டுறாங்க, இவங்க பாரு எவ்வளோ மெதுவாக ஓட்டுறாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்ருப்பான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மிஸ்டர் சென் என்ன பண்ணுறாரு, கடையிலேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு வர்றதை நிறுத்திடுறாரு. எனக்கு டைம் இல்லை, முடிஞ்சால் நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவங்க 2 பேரும் பஸ் ஏறி போய் வாங்கிட்டு வருவாங்க. பஸ் ஏறி போகிறப்போ ஒரு வயசான லேடி பஸ்ஸில் ஏறி போயிட்டுருப்பாங்க. அப்போ இவன் என்ன கேட்பான் அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நர்சிங் ஹோமில் விட்டுருவேன் அப்படின்னு கேட்குறப்போ, விட்டுருவேன் ஆனால் நான் டெய்லியும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இல்லை, உனக்குன்னு உன்னோட லைஃப் வந்துடும், நீ வந்து அம்மாவை பார்த்துக்க மாட்ட, உனக்கு கண்டுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, ஒரு வழியாக அவங்க ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயாச்சு. ஃபிஷ் வாங்கிட்டு திருப்பி பஸ்ஸில் வர்றப்போ பஸ்ஸில் வந்துட்டு எல்லாம் ஃபிஷ் ஸ்மெல் வருது, இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லோரும் கொஷின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவும் அவங்க வந்து பயந்துக்குவாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணி ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எலியட்டை அவங்க வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க. பீச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருப்பாங்க. இப்போது நவம்பர் வந்தாச்சு. நவம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு இவங்க வீட்டில் சமைக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி காய்கறியெல்லாம் சமைச்சு கொடுக்காம எப்போயுமே ப்ரெட்டு, ஜாமு இப்படியே கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. எலியட்டோட அம்மாவே இதை நோட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுல, ரொம்ப ஆடாக பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு கேட்குறப்போ அந்த பையன் வந்துட்டு இல்லையே, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். ஆனால் ஒரு விஷயம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வரும். என்ன அப்படின்னா, மிஸ்டர் சென் சொல்லுவார், அவங்களோட தாத்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட்
அவங்களோட வாய்ஸஸ் எல்லாத்தையுமே போட்டு காட்டிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே இதனால தான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் 1 வீக் அப்புறம் அவங்க சரியாகிட்டு மறுபடியும் நல்லாவே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு கால் வருது. என்ன கால் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேணும்னா நீயே போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுவார். இவங்களுக்கு அது மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால சரின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே சைடில் ஒரு கார் ரொம்ப வேகமாக ஹார்ன் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதில் பதட்டமான மிஸ்ஸஸ் சென் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட காரை ஒரு டெலிஃபோன் போலில் இடிச்சிட்றாங்க. அவ்வளோ பெரிய அடியெல்லாம் இல்லை, லைட்டாக டென்ட் ஆகியிருக்கு. அந்த பையனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கு, இவங்களுக்குமே லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. உடனே போலீஸ்காரங்க வந்துட்டு கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னா, மிஸ்டர் சென் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இவங்க 2 பேர்த்தையும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில் போட்டுட்டு அவனுக்கு அந்த பீனட் பட்டரையும் ப்ரெட்டையும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. அண்ட் ஒரு 6:30 போல் அவங்களோட அம்மா, எலியட்டோட அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போது மிஸ்டர் சென் சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃப்க்கு பதிலாக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இது வந்து நடந்திருக்கக்கூடாது. ஸோ இந்த மந்த்துக்கான பே செக் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எலியட்க்கு தெரியும், அவனுக்கு வந்து கேட்டுச்சு, அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கிற சத்தம் இவனுக்கு கேட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி எலியட்டும் அவங்க அம்மாவும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. வர்ற வழியிலேயே எலியட்டோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இனிமேல் வேலைக்கு வரமாட்டாங்க, இனிமேல் உனக்கு பேபி சிட்டர்ஸ் யாரும் கிடையாது, நீ வளர்ந்துட்ட, 11 வயசு ஆகுது உனக்கு, இந்த வீட்டோட கீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெக்கில் மாட்டி விட்டுறாங்க. இனிமேல் நேராக வீட்டுக்கு வந்துடுறேன், ஏதாச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் அவனும் நேராக வீட்டுக்கு வந்துடுறான். மிஸ்ஸஸ் சென்னோட வீட்டுக்கு போகாமல் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எல்லாம் ஓகே தானே, நீ வளர்ந்துட்ட, பெரிய பையன், ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் எதுவுமே இல்லாமல் அந்த யாரும் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பீச்சை பார்த்துக்கிட்டு ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இந்த ஷார்ட் ஸ்டோரியில் இருக்க தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோலேஷன். மிஸ்ஸஸ் சென், எலியட் 2 பேருமே ஐசோலேஷன் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த ஐசோலேஷன் 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்தாது. 2 பேருக்குமே ரொம்ப தனிமையில் தான் இருக்காங்க. ஒரு இடத்துல மிஸ்ஸஸ் சென் கூட சொல்லியிருப்பாங்க, நீ இந்த வயசுலேயே ரொம்ப பக்குவமாக இருக்க, ஏன்னா உனக்கு தெரியும் ஒரு சமயத்தில் உன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு நீ தனியாக வந்துடுவ அப்படிங்கிறது உனக்கு தெரியும், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மிஸ்ஸஸ் சென்க்கும் எலியட்டோட அம்மாவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, இவங்க டோட்டலாக அவங்களோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறவங்க. இந்த பக்கம் எலியட்டோட அம்மா ஒரு சிங்கிள் மதராக இருந்தால் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பையனை வளர்த்துட்ருப்பாங்க. அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ், அந்த ஃபாரின் கல்ச்சருக்கு மிஸ்ஸஸ் சென்னால் அடாப்ட் ஆக முடியலை. அவங்க அதுக்கப்புறம் டிரைவிங்கும் கற்றுக்கல. மிஸ்ஸஸ் சென்னை அதுக்கப்புறம் எலியட் பார்க்கவும் இல்லை. 2 பேரும் மீட் பண்ணிக்கவே முடியலை. மிஸ்ஸஸ் சென் லோன்லினஸால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தனக்குன்னு ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் எலியட் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுக்கு தெரியும் எல்லாமே அவ்வளோதான், வந்தால் வா, போனால் போ அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு எந்த ஒரு சீரியஸான ஒரு ஃபீலிங்ஸும் எமோஷன்ஸும் யார் கூடயுமே கனெக்ட் ஆகாமே இருக்கிற ஒரு பையன் தான் எலியட். இது கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ்னாலையும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மிஸ்ஸஸ் சென்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி அண்ட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.